ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்களை இவ்வளோ நாளாக துன்புறுத்தவங்களை எல்லாத்தையும் அடித்து வரட்ட போகிறீங்க. உங்களை அள வச்சவங்களை எல்லாத்தையும் கதற விட போகிறீங்க. நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கி இருந்தவங்களாம் இப்போ உங்களை அணைச்சிக்கிடுவாங்க, சேர்த்துக்குருவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 3ஆம் இடத்துல சுபத்துவம் அடைவார். சுக்கிரன் எப்போல்லாம் சுபத்துவம் அடைகிறாரோ அப்போ வந்து குடும்பத்தில் இணக்கம் இருக்கும். கணவன் மனைவி உறவு, பழக்க வழக்கம், சேர்க்கை, நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு தொழில், பங்குதாரர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ குடும்ப உறவு ரீதியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்போ வேறு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, 12ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. 12ஆம் இடம் அயன சயன போக விரயம் கெட்டு போயிருக்கு. செலவு அலைச்சல் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி பகவான் இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? ராசிநாதனும் ராசிக்கு 1 8 கூடையவனும் ராசிக்கு 10 11 கூடையவனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதில் வந்து 8ஆம் இடங்கிறது வந்து அஷ்டமஸ்தானம், வம்பு வழக்கு பிரச்சனை குறிக்கும். 8 கூடையவன் 12ஆம் இடத்துல இருந்தாலே இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி விட்டுருவார். என்ன தான் நீங்கள் காரிய வீரனாக இருந்தாலும் சரி, தீர சூர பராக்கிரமசாலியாக இருந்தாலுமே அலைச்சலோடு தான் ஆதாயம் கிடைக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சனி செவ்வாய் இணைவு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கற்பனை சாமியை வழிபாடு பண்ணணும். நீங்கள் எல்லா சாமியும் கும்பிடுங்க. குலதெய்வத்தை கும்பிடுங்க, மற்ற சாமியை கும்பிடுங்க, வேண்டிய சாமியை கும்பிடுங்க. இருப்பினும் கற்பர் சாமி வழிபாடை நான் சொல்கிற நாள் வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. எந்தெந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்கன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக உங்கள் ராசிக்கு 10 11 கூடிய சனி பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் ஏப்ரல் 23 வரைக்கும். அதுக்கு பின்னாடி அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். ஏப்ரல் 24 அவர் வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். 7 சனியோட தாக்கம் வெகுவாக இருக்கும். இன்றைக்கி வந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் அவர் பெயர்ச்சாராரு. 17/4/2026 சித்திரை 4ஆம் தேதி அவர் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. இது வந்து மேசராசிக்கு அந்த அளவு சிறப்பாக இருக்காது. சரியா? நவாம்சத்தில் 8ஆம் இடத்துல இருப்பார். ஸோ அலைச்சல் தான். தொழிலில் ரொம்ப அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். எதுவும் லாபம் கிடைக்கணும்னா உடனே கிடைக்காது. அலைஞ்சி திரிஞ்சு வருத்தி அப்படித்தான் லாபம் கிடைக்கும். அதனால் மேசராசினியர்கள் கண்டிப்பாக கற்பனை வழிபாடு பண்ணியே ஆக வேண்டும். அவரை தவிர வேறு வழி இல்லை. ரைட்டு. இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க. புதன் வந்து உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ல் புதனும் மறைவு தான். 6 கூடவனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் எங்கேனாச்சும் கேம்ப் போக சொல்லுவாங்க, எங்கேனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. டெம்பரவரியாக இடமாற்றம் இருக்கும். அதுபோல் 3 கூடவனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். இளைய சகோதரன், தம்பி, தங்கச்சி, உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க தம்பி தங்கச்சி விஷயத்தில் விரயம் இருக்கும், செலவு இருக்கும். அவங்க காரியமாக நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மேசராசிக்கு தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அது குடும்ப ரீதியாக கணவன் மனைவி உறவு ரீதியாக நல்லா இருந்தாலுமே பிற வட்டாரத்தில் பிரச்சனை இருக்குது. உடன் பிறந்த சகோதர விஷயத்திலும் சரி, தொழில் காரியத்திலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி, மக்கள் தொடர்பிலும் சரி, பப்ளிக் ரிலேட்டடான தொடர்பிலும் சரி, சோசியல் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி பிரச்சனை இருக்கும். இதை தீர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. சரியா? அது ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் ராசிக்கு அடுத்து வராரு. சரியா? அவர் வந்து இப்போ 12ஆம் இடத்துல இருந்து அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் போவார். 2ஆம் இடத்துக்கு போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் 2ஆம் இடத்துக்கு போனாலுமே சனி பார்வைக்கு வருவார். ஸோ இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 4.5 மாதத்துக்கு நீங்கள் வந்து கற்பனை சாமி வழிபாடு பண்ணி தான் ஆகணும். இப்போ 4ஆவது மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் வரைக்கும், செப்டம்பர் 17 15 வரைக்கும், செப்டம்பர் 2 வரைக்கும் நீங்கள் கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போகணும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சனி பார்வையில் வருவார். சனி பார்வையில் ராசிநாதன் வருது நல்ல விசேஷம் அல்ல. அலைச்சல், விரயம், உடல்நல பிரச்சனை, நோய் தாக்கத்தை கொடுப்பார். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குருஷராக இருக்கிற கிரகங்கள் வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் சனி பகவான் தான். புதன் வந்து இருக்கிறாரு. புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் நீச பங்கு அடைஞ்சிருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. புதன் வந்து இப்போ மேசராசிக்கு பெருசாலாம் இன்னும் வாரி வழங்கிட மாட்டார். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம். சரியா? கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், அதுபோக வந்து சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நல்ல பலனை கொடுப்பார் புதன். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சரியா? ஸோ புதனும் வந்து ஏப்ரல் 22 வரைக்கும் தான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு பிறகு ராசிக்கு வந்துடுவார். ராசியில் வந்துட்டாருன்னா என்ன, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. ராசியில் புதன் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, காரிய சித்தி இருக்கும். எதையும் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வீங்க. கணவன் மணி உறவில் கொஞ்சம் கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து செய்கிற காரியங்களை சக்ஸஸில் முடியும். 2 பேருடைய மனநிலையும் புத்தி கூர்மையும் ஒரே மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்பீங்க.
நேர்கோட்டில் நிற்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு புதன் வந்தாலுமே அவர் வந்து மே 8ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ புதன் வந்து மேச ராசிக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க மாட்டார். நான் ஏற்கனவே சொன்ன லக்கணங்களுக்கு தான் நல்ல பலனை கொடுப்பார் வழிய. புதன் வந்து மேச ராசியில் வந்து கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், இன்னும் சில லக்கணத்துக்கெலாம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? சில நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ புதனால் பெரிய பெருமையை நீங்கள் அடைய முடியாது. என்ன, புதன் ராசியில் சம்மந்தப்படும் போது ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, ஷார்ப்பாக இருப்பீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? ஓரளவு இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சிஸ்டம் சம்மந்தப்பட்டது, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், எடிட்டிங், ஃபைல் பண்ணுறது, மெயில் அனுப்புறது, இது மாதிரி சிஸ்டர் ரிலேட்டட் டேபிள் ஒர்க்கெல்லாம் ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உங்கள் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் சனி, செவ்வாய் 10, 11 குடையவன், 1, 8 குடையவன் பாதிப்படைஞ்சு இருக்கிறதுனால கருப்பணசாமி வழிபாடை பண்ணணும். இப்போ எப்படி சார் பலன்கள் இருக்குது அதை முதல் சொல்லிவிட்டு நான் வழிபாடை சொல்கிறேன். இந்த வீடியோ அனைவரும் லைக் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும், இந்த வீடியோ விஷயமாக சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்குது. பொதுவாக சவாலாக தான் இருக்கும், கலவை பழங்களாக இருக்கும், மிக்சராக இருக்கும். பழங்கள் எல்லாமே நல்லது கெட்டது கலந்து தான் வரும். சில சவாலான விஷயத்தை நீங்கள் செய்யணும். தூக்கம் கெட்டு போயிடும், தனிமை வாட்டும். சரியா? மருத்துவ செலவுகள் சில பேருக்கு வரும். உடல்நல பிரச்சனைகள், ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள், பிளட் ப்ரெஷர், டயாபெட்டிக், கால்வலி, கைவலி, எலும்பு சம்மந்தப்பட்டது, விட்டமின் டி குறைபாடு, இவங்களுக்கெல்லாம் இப்போ தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? வெளிநாட்டு பயணம் இருக்கும். திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிறது, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, அதில் வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும். தூரதேச அமைப்பில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 12 சனி செவ்வாய் இருந்தால் வந்து வெளிநாட்டு செல்லலாம், இல்லைன்னா நீண்ட தூரத்துக்கு போகலாம். சரியா? தூரத்துக்கு அனுப்பிவிடுவார், குடும்பத்தை விட்டு பிரித்து விட்ருவாங்க. அடுத்து வந்து ஆரோக்கியம் குறையும், உறக்கம் கெட்டு போகும், நிம்மதியற்ற தூக்கம். அதுபோல் சிலவங்களுக்கு வந்து பாதத்தில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி பகவான் பாதத்தை பார்க்குறவர். அவர் வந்து இப்போ வந்து எப்படி இருக்கார், விரையச்சனியாக இருக்கிறார். அதனால் சில பேர் கால் வலி, கை வலி, வயதானவர் கால் உளைச்சல், மூட்டு வலி, பாத வலி, பித்த வெடிப்பு, சரியா, இது மாதிரி சில கம்ப்ளைண்ட் வரலாம். சில பேருக்கு அடிவயத்தில் அறுவை சிகிச்சை நடக்கலாம். ஏன்னா சனி பகவான் வைத்த குறிப்பார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 8 குடைவனும் கூட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயத்தில் அறுவை சிகிச்சை, இது மாதிரி சில பேருக்கு இருக்கலாம். சரியா? ஸோ வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு போகலாம். சில பேருக்கு வருமானம் பாதிப்படையலாம், பொருளாதாரத்தில் செலவுகள் இருக்கலாம், வீண் விரயங்கள் இருக்கலாம், நீதிமன்ற வம்பு வழக்கில் பண இழப்பு இருக்கலாம். கோர்ட்டு கேஸ் வந்து அந்த அளவு சக்ஸஸ் ஆகாது, அதில் நிறைய பண விரய மாதிரி இருக்கும். அதுபோக தாம்பத்தியம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்க்குறாரு. ஸோ சுக்கிரன் வந்து இப்போ ராசியில் இருக்கிறாரு, 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துல போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாம்பத்தியத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் கெட்டு போனவர்கள், ராசி லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்டவர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் கணவன் மனைவி விஷயத்தில் சில ஊழல் இருக்கும். அன்பு அன்னுனியாக இருந்தாலுமே சில சாடல் ஊழல் இருக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி பண்ணிடுங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வளர்க்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. சரியா? பிரச்சனை வர மாதிரி இருக்குது, புருஷன் முன்னாடிக்குள்ளே பிரச்சனை வர மாதிரி இருக்குது, இதை அப்படியே விடக்கூடாதுன்னா யாரோ ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆயிருங்க. சரியா? சமாதான கொடியை காட்டிட்டிங்கன்னா பிரச்சனை சரியாக போயிடும். இங்கே பிரச்சனை என்னென்னா வீம்பு பண்ணுறது. நீ சொல்கிறத நான் கேட்கவா, நான் சொல்கிறத நீ கேட்கவா அப்படின்னு போவாங்க. நம்ம பக்கம் நியாயமாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும். சரியா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். மனிதனுக்கு இந்த உயிரே நிரந்தரம் கிடையாது, அப்புறம் இந்த பிரச்சனை என்ன நிரந்தரம்? அதனால் சில பேர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அடாமண்டாக அதிலே இருக்கிறதுனால தான் பிரச்சனை. எந்த பிரச்சனை வந்தாலும் மறந்துட்டு போயிருங்க, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு பாலிசியில் இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் செய்யாது. சரியா? சில பேர் சொல்லுவாங்க, இது நீ ஈஸியாக சொல்லிட்டு போகிறையா, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் இதை சந்தித்தா தான் அதோடய கஷ்டம் தெரியும் அப்படிம்பாங்க. எனக்கு புரியுது. சரியா? நானும் மனுஷன் தான், எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் வந்திருக்கிறேன். எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது வாழ்க்கையில். இருந்தாலும் நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீனி போடக்கூடாது, பிரச்சனையை கண்டுக்காமல் போயிடணும். பிரச்சனையை வந்து தோளில் வச்சு சுமக்கக்கூடாது, காலில் போட்டு தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கணும், இடது கையால் புறந்தள்ளிடணும். சரியா நேரில்? அப்போ தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால் இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் வந்து அடாமண்டாக இருக்காதீங்க, பிடிவாதமாக இருக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. தனிமையான சூழ்நிலை இருக்கும். இந்த காலகட்டத்தில் தியானம் யோகா பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கேனாச்சும் தனிமையாக போய் ஒரு இடத்துல உட்காந்து மனதை ஒருமைப்படுத்துங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள், கற்பனசாமி கோவிலுக்கு போங்க, கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அல்லது சனிக்கிழமை கற்பனசாமியை கும்பிடலாம். சனிக்கிழமை சனி உரையில் இரவு 8 to 9 போய் கும்பிடலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் போய் கும்பிடலாம். அதுபோக கற்பனசாமி வந்து ராகு கேதுவோட தாக்கத்தை வெகுவாக குறைப்பார். மேசராசி இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. 11ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறனால ஓரளவு லாபம் இருக்கும். சரியா? ஏதோ வர வேண்டியது வந்துக்கிட்டு தான் இருக்கும்.
ஆனால் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன பிள்ளைகள் விஷயத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, பிள்ளைகளுக்கு எதனாச்சும் பிரச்சனை இருந்திருக்கும். அதுவும் சூரியன் வீட்டில் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் அவங்களுக்கு எதனாச்சும் முடியாமல் போயிருக்கலாம், உடல்நல பிரச்சனை இருக்கலாம், உஷ்ட சம்மந்தப்பட்ட பிணிகள், பித்த சம்மந்தப்பட்ட பிணிகள் எதனாச்சும் வந்திருக்கலாம், அதுக்காக நீங்கள் அலைஞ்சிருக்கலாம். இருப்பினும் கேது வந்து இப்போதைக்கு அவரும் வந்து சுயசாரம் எடுத்திருக்கிறார், மகசாரத்தில் போயிட்டுருக்கிறாரு. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்தில் பிரச்சனைகள், கோயில் குளத்துக்கு போக முடியாத நிலைமைகள், கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம் அந்நேரம் தடங்கள் ஆயிரும், இப்படி சில பிரச்சனைகள் அன்னீசியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இந்த ராகுகேதுகளுடைய தாக்கத்தையும் கற்பனசாமி குறைப்பார். அதனால் கற்பனசாமியை வந்து நீங்கள் சனிக்கிழமை எரு வழிபாடு பண்ணலாம் 7 to 8 to 9, இல்லைனா செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் வழிபாடு பண்ணலாம் 3 to 4 பண்ணலாம். சரியா நேர்களே? கற்பனசாமி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தலையாய தெய்வமாக இருக்கிறாரு. அவரை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அனைத்து பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகும். இன்னும் அடுத்து வருகின்ற செப்டம்பர் மாதத்து வரைக்கும் அவர் வழிபாடு வேணும். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகணும். சரியா? அதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. சரியா? அது வரைக்கும் கற்பனசாமியை வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமி வந்து காவல் தெய்வத்திலே முக்கியமானவர். சரியா? எல்லா காவல் தெய்வத்துக்கும் தலைமையாக இருக்கிறவர், குதிரையில் வர்றவர், பிரச்சனையை சீக்கிரமாக தீர்க்கிறவர். கற்பனசாமி வந்து பெருமாளுடைய அம்சம். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணனாகவே இருக்கிறாரு, கிருஷ்ணனுடைய வர்ணத்தை உடையவர், கிருஷ்ணபுத்திரனாக இருக்கிறாரு. அவர் வந்து எப்படின்னா கருநீலம், கருப்பு வண்ணம் தான். கிருஷ்ணர் கருப்பு தான். அவர் எப்படி பிறந்தார்னா ராமாயணத்தில் பிறக்கிற மாதிரி ஒரு செவி வழி செய்தி இருக்குது. கர்ண பரம்பரை கதை. சீதைக்கு பிறக்கிறாரு. லவன் பிறந்த காலகட்டத்தில் இவரும் பிறக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. அந்த கதையை சொல்லிவிட்டு அவருடைய அருமை பெருமைகளை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா கற்பனசாமி கதையை கேட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து சீதையை கூட்டு வந்துட்டார், பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அங்கிட்டு அவங்க வந்து அயோத்தியில் இருக்கும்போது ராமர் வந்து சீதை மேலே ஒரு விஷயத்தில் சந்தேகப்படுறாரு. இது ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். சரியா? அதனால் சீதை கோபிச்சுட்டு போயிடும். அவர் வந்து என்ன கேட்பார், சீதையை வந்து சோதிப்பார், தீ குளிக்க சொல்வார். அதனால் சீதையை வந்து தீயை குளிச்சுட்டு தனியாக போயிடும். தனியாக போன இருக்கிற காலத்தில் தான் லவன் பிறப்பான். அவருக்கு 2 குழந்தை, லவன், குஷன். லவன் பிறந்து அந்த தொட்டிலில் அவரை ஒரு ஆசிரமத்தில் சீதை இருக்கும். அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கும் காட்டில். அங்கே ஒரு ரிஷி இருப்பார். அவர் வந்து சிவபக்தர். அந்த ரிஷி கூட அந்த அம்மா தங்கியிருக்கும். தங்கி இருக்கும்போது லவன் பிறந்த காலகட்டத்தில் தொட்டியில் போட்டு மகனை கொஞ்சிகிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு வெளியே வேலை இருக்கும். பூங்காவனத்துக்கோ இல்லைன்னா பழத்தோட்டத்துக்கோ ஏதோ போகிற மாதிரி ஒரு வேலை இருக்கும். நான் வெளியே போகிறேன் சாமி, குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு அந்த ரிஷிக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த அம்மா வெளியே போயிடும். அந்த ரிஷியும் சரிமா சொல்லிவிட்டு அவர் வந்து தவம் பண்ண போயிடுவார். இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, சீதை வெளியே போயிருக்கும். அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, தொட்டியில் தூங்குற குழந்தை வந்து தொட்டியில் விட்டு கீழே இறங்கி வெளியே போயிடும். தவந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடும். ரிஷி டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. தொட்டியில் வந்து சும்மா இருக்கும், குழந்தை இல்லை. அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஐயம் வருது. ஆக நம்மளை நம்பி குழந்தைய விட்டுட்டு போனாலே சீதா தேவி, இப்போ குழந்தையிலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை நினச்சி மந்திரம் சொல்லி ஒரு தர்ப்பப்புல்லை அந்த தொட்டியில் போட்டுருந்தாரு. அந்த தொட்டிலுக்குள்ளே போட்டுருந்தாரு. உடனே அந்த தர்ப்பப்புல் ஒரு குழந்தையாக மாறிடுது. அதே குழந்தையாக மாறிடுது, தொட்டியில் இருக்குது. சீதா கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மா வருது, சீதா தேவி வருது, சீதாலட்சுமி. அது வந்து போன வேலையை முடிச்சுட்டு பூக்களை பறிச்சுட்டு பழங்களை பறிச்சுட்டு வீட்டுக்கு அந்த ஆசிரமத்துக்கு வருது. வந்து பார்த்தோன்னே தொட்டியில் குழந்தை இருக்குது. சரி, நம்ம குழந்தை நினச்சி அது வந்து கொஞ்சம் குழாவுது, ஸ்பரிசம் பண்ணுது, உச்சி முகருது. இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, ஏற்கனவே உண்மையான குழந்தை ஒன்று தொட்டியில் இருந்தது பார்த்தீங்களா, தொட்டியிலிருந்து இறங்கி வெளியே போச்சுல, அது உள்ளே வந்துருச்சு. அது அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு அது உள்ளே வந்துருச்சு. இப்போ சீதா அம்மா பார்த்தோன்னே அதிர்ச்சி, ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஒரே நேரத்தில் 2 குழந்தை இருக்குது, நம்ம ஒரு குழந்தை தானே நம்ம குழந்தை, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இதில் எது நம்ம குழந்தை அப்படின்னு அதுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த அம்மா ஒரு கோட்டை போடுது. ஏன்னா ராமாயணத்தில் கோடுங்கிறது ரொம்ப முக்கியம். சீதையை தாண்டக்கூடாதுன்னு லட்சுமணன் ஒரு கோடு போட்டார். சரியா? சீதையை கடத்துறதுக்கு முன்னாடி லட்சுமணன் ஒரு கோடை போட்டார். அந்த கோடை தாண்டனால தான் சீதைக்கு பிரச்சனையே. இப்போ அந்த அம்மாவே ஒரு கோடை போடுது. கோட்டை போட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 குழந்தையில் யார் நல்ல என் குழந்தையோ அந்த குழந்தை அந்த கோட்டை தாண்டி வரும்போது எந்த பிரச்சனையும் ஆகாது, மற்ற குழந்தைக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படி சொல்லிட்டு ஒரு சத்திய வாக்க சொல்லிட்டு ஒரு சத்திய கோடை போடுது. 2 குழந்தைகளும் தவிர்த்து அந்த கோடை தாண்டி வருது. அதில் உண்மையான குழந்தை நல்லபடியாக வந்துடுது. அந்த லவன் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுறான். இந்த தர்ப்ப புள்ளையில் வந்தது பார்த்திங்களா ஒரு குழந்தை, அந்த குழந்தை தீப்பிட்டு எரியுது, உடம்புல தீப்பிடிச்சி எரியுது. அது தீப்பிட்டு எரிஞ்சனால கருகிருச்சு. அப்படியே கருகி குத்துயிரும் கொலையுருமா அப்படியே நின்று சீதாதேவி கிட்ட பேசுது. அம்மா, எனக்கும் இந்த சம்பவத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த ரிஷி தான் என்னை வந்து தர்ப்பப்புள்ள எனக்கு வந்து உயிர் கொடுத்தாரு. அவருடைய தவ வழிபாடில் தான் நான் பிறந்தேன். நீங்களும் என்னை குழந்தைய நினச்சி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் ஸ்பரிசம் பண்ணீங்க, முத்தம் கொடுத்தீங்க, உச்சி முகந்தீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், சீதாதேவிக்கு குழந்தையாக வந்துட்டோமேன்னு. இப்போ பார்த்தீங்களா என் நிலமை எப்படி இருக்குது, கருத்து போயிட்டேனம்மா, தீயில் கருகிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்,
திக்கு திசைன்று இருக்கிறேனே, அனாதை ஆகிட்டேனே அப்படின்னு அந்த குழந்தை சீதா கிட்ட கேட்குது. சீதாதேவி வருத்தப்படுறாங்க, மனம் நெகிழ்றாங்க. ஏன்னா பூமாதேவியின் மகள் அல்லவா சீதாதேவி மாதிரி பொறுமை யாருமே கிடையாது. சீதான்னு பேர் வச்சுருக்கவங்களாம் உண்மையில் வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்கள். சீதா லட்சுமி, சரியா, இப்படி சீதான்னு பேர் வர்றவங்களாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சில சோதனைகளும் நடக்கும். சரியா, சீதான் பேர் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சோதனைகள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாங்கி அவங்க பூமாதேவிக்கு நிகராக வாழ்வாங்க. இது உண்மை, சத்தியம், நிதர்சனம். ஸோ சீதாதேவி வந்து என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப மனம் வருத்தப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிடுது. நீயும் மகன்தான்ப்பா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் மகனாக இருந்து எனக்கு காவல் கால், எனக்கும் என் கணவனுக்கும் எங்கே இருந்தாலும் நீ தான் காவல் பண்ணணும். என் கணவன் என்னை விட்டு இப்போ பிரிஞ்சிருந்தாலுமே, நான் அவரை விட்டு பிரிஞ்சிருந்தாலுமே எங்கள் 2 பேத்துக்கும் நீ வந்து ஒரு காவலாக இருக்கணும். நீயும் எங்கள் குழந்தை தான், உனக்கு எல்லா மரியாதையும் உண்டு, எல்லா வழிபாடும் உண்டு அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து கற்பசாமின்னு கற்பன்னு பேர் வைக்குது. ஏன்னா தீ கருகிறதுனால உருமாறி கற்பாக இருக்கிறதுனால அவனை கற்பனசாமின்னு பேர் வச்சு வர்றதுனால ஒரு கதை இருக்குது. இது வந்து கர்ண பரம்பரை கதை அப்படிம்பாங்க. அது செவி வழி சொன்ன கதை, முன்னோர்கள் சொன்னது. இப்படி ஒரு வம்சத்தில் கற்பனசாமி பிறந்தாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு மலையாள நாட்டிலேருந்து வந்தார், ஒரு 18 வீரரோடு வந்தார், மதுரை அழகர் கோயில் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளை கடத்திட்டு போகிறதுக்காக வந்தார், அவர்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை கொண்டு போகலான்னு வந்தவர் வந்து அழகரோட அழகில் மயங்கி அங்கேயே இருந்துட்டார். அந்த 18 பேரில் கொண்டு படியாக்கி அந்த 18 மடி மேலே உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அந்த 18 மடி மேலே சத்தியமாக சொல்கிறேன், கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டால் நமக்கு பிரச்சனை தீரும். படி மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் இதாக சொல்லலை. அந்த 18 படிங்கிறது வந்து 18 விதமான தத்துவங்கள். 18 படி மேலே சத்தியம் அப்படிங்கிறது வந்து 18 படிங்கிறது ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய தத்துவங்கள். உண்மை, நியாயம், தர்மம், ஈகை, இரக்கம், பேராசை விட்டு போகிறது, மற்றவங்க மேலே பாசமாக இருக்கிறது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, இப்படி 18 விதமான தத்துவங்கள் தான் அந்த 18 படிகள். சரியா நேர்களே, அந்த 18 படிகளுக்கும் 18 தத்துவங்கள் இருக்கின்றன, 18 விதமான உயர்ந்த எண்ணங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த 18 படி மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், மேசராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கற்பனசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கற்பனசாமிக்கு வந்து இப்படி கிளைக்கதைகள் நிறைய இருக்குது. ஆனால் முக்கியமாக பார்க்கும்போது அவர் வந்து பெருமாளுடைய அவதாரம் தான், கிருஷ்ண அவதாரம் தான். அதனால தான் கிருஷ்ணாய, கிருஷ்ண வர்ணாய, கிருஷ்ண புத்திராய, மகா காலாயன் என்னென்னா அவர் வந்து அந்த தீயிலிருந்து வெளியே வந்துடுறாரு. தீனாரே சிவன் தான், செந்தலர் மேனியன்னு சொல்கிறாங்கல்ல. அதுபோக அந்த தபசியோட அருளால் வந்தார். அந்த தபசி வந்து ஒரு சிவபக்தர், தர்ப்பம் மூலம் வந்ததுனால அவருடைய சிவனோட அம்சனாக பார்க்கப்படுகிறார். கற்பனசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி தான் கொடுப்பாங்க. சரியா, அவர் பெருமாளுடைய பக்தனாக இருந்தாலுமே நாமம் போட்டாலுமே அவர் கோயிலில் வந்து விபூதி தான் கொடுப்பாங்க. இப்படி வழிபாட்டு முறையில் அவர் வந்து ஹரிகர புத்திரனாக இருக்கிறார். பெருமாளுக்கும் ஹரன் சிவனுக்கும் வேண்டிய கடவுளாக இருக்கிறார். அதனால தான் ஐயப்பன் கோயிலில் அவருக்கு முதல் வழிபாடு பண்ணுறாங்க. 18ஆம் படி கற்பனசாமிக்கு முதல் வழிபாடு. அவர் வழிபாடு பண்ணிட்டு தான் அந்த 18 படியில் ஏறுவாங்க. சரியா, ஐயப்பன் வந்து ஹரிகர புத்திரன் தானே, சிவனுக்கும் ஹரிக்கும் பிறந்தவர் தானே. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கற்பனசாமி வந்து பெருமாளும் சிவனும் சேர்ந்த ஒரு அமைப்பை பார்க்கப்படுகிறார். மேச ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். சரியா, மேசம் வந்து செவ்வாயோட ராசி. செவ்வாய் வந்து அங்காரகன், சிவபுத்திரன். அதுமாதிரி சனி பகவான் 10-11 உடையவன், ஈஸ்வர் பட்டம் பெற்றவர். அவங்க 2 பேருமே இப்போ வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7 சனியாக இருக்கிற சனி கூட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்பனசாமி வழிபாடு பண்ணினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். எந்தெந்த பிரச்சனை தீரும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், ஆள் சோர்ந்து போயிடுவீங்க, குடும்பத்தில் சில பண பிரச்சனை இருக்கும், சில நெருக்கடி இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது, பேச்சுவார்த்தையில் சில முரண்பாடு இருக்கும், சொல்ல காப்பாற்ற முடியாது. அதுபோல் ராசிக்கு 6ஆம் இடத்தை டைரெக்டாக பார்க்குறாங்க. 6ஆம் இடம் பாதிக்கிறது நல்லதான், கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் உத்தியோகம் போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். உத்தியோகத்தில் குறிப்பாக இந்த மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, கார்பரேஷனில் இருக்கிறவங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, தூய்மை பணியில் இருக்கிறவங்க, பஞ்சாயத்து போர்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பிரச்சனை இருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதுபோக 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் பரிவேலை 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனால் 7ஆம் இடத்துக்கு இப்போதைக்கு சுக்கிரன் பார்வை இருக்குது. சுக்கிரன் 19ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா 7ஆம் இடத்துல சில பிரச்சனை, இணக்கம், கூட்டுறவு, கணவன் மனை உறவு, தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட தொழில்கள், கலை, திரைப்படம், ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம், கேளிக்கை, வாசனை திரவங்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். அதுபோக சனி பகவான் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தகப்பனுக்கு பிரச்சனை இருக்கும். மேசராசியில் பிறந்தவங்க தகப்பனுக்கு பிரச்சனை இருக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு மேலே பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 23க்கு மேலே சனி பகவான் வந்து அஸ்தமன நிலையிலிருந்து உதயமாகி நேரடியாக பார்ப்பார். 10ஆம் பரிவால் தனுசுவை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார்.
ஆனால் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. அதனால் நியூட்ரலாக இருக்கும். இருப்பினும் தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தகப்பன் பண்ணுற தொழிலில் சில பிரச்சனை இருக்கும். அப்பா விஷயத்தில் சில காரியங்கள் கர்மங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி சூரியன் சஷ்டாச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் தகப்பன், சனி பகவான் அவரோட புத்திரன். ஸோ 2 பேரும் ஜனன ஜாதகத்தில் சரியில்லாதவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். மேச ராசியில் எப்போ சார் பிரச்சனை வரும் தகப்பனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்கு 9 கூடியவன் யார்? குரு. உங்கள் ராசிக்கு 5 கூடியவன் யார்? சூரியன். அதுபோல் உங்கள் லக்கணத்துக்கு 9 கூடியவன். இவங்களை வந்து சனி சம்மந்தப்பட்டு பார்த்தாலும் சரி, சேர்ந்தாலும் சரி, தசா புத்தியில் வந்தாலும் சரி பிரச்சனை இருக்கும். குறிப்பாக சனி திசை சூரிய புத்தி, ராகு திசை சூரிய புத்தி, இந்த மாதிரி புத்தியில் வரவங்களுக்கு தகப்பனுக்கு பிரச்சனை இருக்கும். உங்களால் தகப்பனுக்கு பிரச்சனை இருக்கும். தகப்பனுக்கு முடியாமல் போகலாம். தகப்பனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வரும். அதனால் இப்போ சனி பகவான் 10ஆம் பரிவால் அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்க போகிறதுனால அப்பா விஷயத்தில் பிரச்சனை, அப்பாவுக்கு பிரச்சனை, இது மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். இதிலிருந்துலாம் வெளியே வரணும். இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா நீங்கள் கற்பனசாமியை தான் வழிபாடு பண்ணணும். அவரை விட்டால் வேறு வழி இல்லை. வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. எல்லார் ஊர்லேயும் இருக்குது. சரியா? எல்லா ஊர்லேயும் இருக்குது. உங்கள் ஊரில் எங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ இந்நேரம் கேட்குறவங்களாம் உங்கள் ஊரில் கற்பனசாமி எங்கே இருக்காரோ அதை தெரியப்படுத்துங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. மதுரையில் நிறைய இடத்துல இருக்குது. அழகர் கோயிலில் இருக்கிறாரு, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் இருக்கிறாரு, தேரடி மீனாட்சி அம்மன் கோயில் தேரடியில் இருக்கிறாரு. அதுபோக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறார், பைபாஸில் இருக்கிறாரு, அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்கிறாரு, அந்த ஏரி ஓரத்தில் இருக்கிறாரு, நிறைய இடத்துல இருக்கிறாரு, டவுனுக்குள்ளே இருக்கிறாரு. சரியா? தானப்ப மதில் தெருவிலே இருக்கிறாரு. ஸோ மதுரையிலும் ஒரு 7-8 இடத்துல இருக்கிறாரு. மற்ற இடத்துலையும் இருக்கிறாரு. சரியா? மார்நாடு கருப்பு, சுந்தர கருப்பு, கோட்டை கருப்பு, தேரடி கருப்பு, அவருக்கு நிறைய நாமம் இருக்குது. சரியா? அவர் கற்பனசாமிக்கு நிறைய நாமங்கள் இருக்குது. அந்த நாமத்தை சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அடுத்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். வருகிற மே 1ஆம் தேதி அவரும் வந்து கற்பனசாமியோட அருள் வாங்கி தான் வருவார். மதுரை கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்க வரும்போது கற்பனசாமியோட உத்தரவு வாங்கிட்டு தான் அவர் வந்து கோட்டை வாசலை தாண்டி வெளியே வருவார். தன்னுடைய கோயிலை விட்டு வெளியே வருவார், மதுரைக்கு வருவார். ஸோ இப்படி நிறைய அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் கற்பனசாமி. அவர் வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம், பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணலாம், சனி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணலாம், ராகு வேளையிலையும் வழிபாடு பண்ணலாம். ராகு வேளையில் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு. அது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். உங்கள் ராசிக்கு ஆதிபத்திய விசேஷம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம். சரியா? தன குடும்பஸ்தானம், தைரியஸ்தானம், ரணருண ரோகஸ்தானம், பாக்கியஸ்தானம், இதிலெல்லாம் பிரச்சனை தீரும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலம் வரும். காரிய வெற்றி இருக்கும். ஆலய பணிகள் நல்லபடியாக இருக்கும். அப்பாவளி உறவுகள் நல்லபடியாக இருக்கும். இந்த வழிபாடெல்லாம் பண்ணால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி செவ்வாய் இணைவு ஒரு நல்லா இருக்காது. செவ்வாய் ஒரு வேகமான கிரகம், சனி பகவான் வந்து சுலோவான கிரகம். சனி பகவான் நின்று நினைச்சு மெதுவாக போவார், செவ்வாய் படாபட்டா போவார். சரியா? ரொம்ப வேகத்துக்குள்ள கிரகம், வீரியமான கிரகம். 2 பேரும் 12ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து விரயம் செய்யவா வேண்டாமா, செலவு பண்ணாமல் வேண்டாமான்னு 1008 யோசனையில் இருப்பீங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு இக்கட்டான நிலை வருங்க. அது சில நேரத்தில் நமக்கு மனசே வராது ஒரு செலவு பண்ணுறதுக்கு. ஏன்டா இது போய் செலவு பண்ணுறோம், இது செலவு பண்ணாலும் ஒன்றுக்கு ஆகாது, தண்ட செலவு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நிலைமை இருக்கும். தண்ட செலவு பண்ணுறது, இது செலவு பண்ணால் திருப்பி வரவே வராது அப்படின்னு மனம் வெறுத்து போய் சில காரியங்கள் பண்ணுவோம், அந்த காரியத்துக்கு செலவு பண்ணுவோம். அது மாதிரி சம்பவங்கள் இப்போ நிறைய நடக்கும். அதிலிருந்து வெளியே வரணும்னா நீங்கள் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? அதுபோல் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி சஷ்டாசமாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. அது குறிப்பாக செவ்வாய் சில இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. செவ்வாய் கடகத்தில் நீசமானவர்கள், செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, கன்னியில் இருக்க, சரியா, இது மாதிரி இடத்துல இருக்க, அது கும்பத்தில் இருக்க, கும்பம், கன்னி, மிதுனம், கடகத்தில் நீசம், இது மாதிரி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அது மாதிரி சனி பகவான் மேசம், கடகம், அடுத்து வந்து விருச்சிகம், சரியா, மேசம், விருச்சிகம், கடகம், இது மாதிரி இடத்துல சனி பகவான் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சிம்மம், ஆமாம், சிம்மமும் அவருக்கு ஆகாது. கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம், இந்த 4 இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. சரியா? இந்த காம்பினேஷன் வந்து ஒத்து போகாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சனி இவர் மிதுனத்தில், இவர் கன்னியில் செவ்வாய் இருக்கிறாரு, கன்னியில் செவ்வாய் இருக்கிறாரு, மேசத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஒருத்தர் ஜனன ஜாதகத்தில் பிறந்திருக்கும் போது இப்படி இருக்குது. கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போயிருப்பாங்க. மேசத்தில் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருவார். சஷ்டாச அமைப்பு. செவ்வாய் வீட்டில் ஒரு நீசம் அடைஞ்சிருவார். இது சஷ்டாச அமைப்பு, 6-8 அமைப்பு. நல்லா இருக்காதுங்க இவங்களுக்கு நல்லா இருக்காது. மேசராசியில் இவங்களுக்கு நல்லா இருக்காது. இவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை சனி புத்தி நடக்கும்போது மொத்தமாக அப்படியே ஹோல்டு பண்ணிடும், மொத்தமாக அப்படியே கட்டம் போட்டுரும், மொத்தமாக அந்த ஜாதகரை அப்படியே வட்டம் போட்டு வாழ வச்சிடும். சரியா? செவ்வாய் திசை சனி புத்தி. அது இவங்க மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தாங்களோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓப்பனாக சொல்கிறேங்க, சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் என்னால் சொல்ல முடியும்.
நான் இந்த யூடியூப்பில் மட்டும் பேசிட்டு போகிற ஜோதிடர் கிடையாது. ஒரு நாளைக்கு 3-4 ஜாதகம் பார்க்குறேன், நிறையா வருது. ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன், யாருக்கு என்ன பிரச்சனை, எந்த தசா புத்தியில் பிரச்சனை, அந்த தசாநாதர் புத்திநாதர்கள் எந்த அமைப்பில் இருந்தால் பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும்னு புட்டு வைக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து மிதுன லக்கணத்தில் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறார், மேசராசியில். செவ்வாய் வந்து கன்னியில் இருக்கிறாரு, சனி பகவான் மேசத்தில் இருக்கிறாரு, அவருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் திசை சனி பற்றி நல்லா இருக்காது. செவ்வாய் திசை நடக்கும் உங்களுக்கு, அசுபதி நட்சத்திரத்துலேயோ பரணி நட்சத்திரத்திலையோ பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நடக்கும். சரியா, ஒரு 40 வயசுக்குள்ளே நடக்கும். படுத்து எடுத்துரும். இவ்வளோதாங்க ஜோதிடம். இந்த ராசி பலன் சொல்கிறதெல்லாம் வேறு. யூடியூப்பில் இன்றைக்கி திறந்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் போடுறாங்க. யூடியூப்பில் லட்சக்கணக்கில் இருக்குது. ஷார்ட் வீடியோன்னு போட்டு 2 வார்த்தை தான் பேசுகிறாங்க, அதுக்கு போது வியூஸ். ஒன்றுமே சொல்ல மாட்டேன், 2 வார்த்தை அது ஷார்ட் வீடியோ. அதை மக்கள் பறிஞ்சு கட்டி பார்க்குறாங்க. பாருங்கள், வேணாம் சொல்லலை. ஆனால் போதி ஜோதிடத்தில் என்றைக்குமே நான் வந்து இந்த அடிப்புள்ளெல்லாம் மேய மாட்டேன், முனிப்புள்ளெல்லாம் மேய மாட்டேன். நமக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ, வேத ஜோதிடம் எவ்வளோ தெரியுதோ, வாய்ப்பாடு எவ்வளோ தெரியுதோ, ஆண்டவன் கொடுத்த அறிவு அனுபவம் எல்லாத்தையும் சொல்லுவேன். சரியா, இதை கேட்குறவங்களில் ஒரு 10 பேருக்கு பாயிண்ட் நின்னா போதும். எல்லோரும் சந்தோஷமாட்டேன்னு நினைக்க மாட்டேன். 10 பேருக்கு போய் நின்னா போதும். 10 பேருக்கு இது நின்று அவங்களுக்கு பழிச்சா போதும். சரியா, அதன் அடிப்படையில் தான் நினைக்க வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். வெளியே எனக்கு வந்து அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், பெரிய இது ஆகணும், பாராட்டு வேணும், அதெல்லாம் தேவையில்லை. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அது என்றைக்கோ ஒரு நாள் அதை பற்றி தெரிஞ்சிடும். சரியா, விளக்குக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா நேர்களே, அதுபோல் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ராசி பலனே மாற்றி போட்டுருந்தாங்க. என்னென்னமோ சொல்லி ஆளுகளை வந்து குளிப்பாட்டி விட்டுருந்தாங்க. சரியா, யதார்த்தத்தை சொல்கிறதே கிடையாது. கிரக நிலைகள், கிரக பயிற்சிகள், கிரகங்களுடைய சாராம்சங்கள், அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகனுடைய தத்துவங்கள் என்ன, வேதங்கள் என்ன சொல்லுது, எதுவுமே சொல்லுது கிடையாது. சும்மா மேசராசியில் பிறந்துட்டா அப்படி இப்படின்னு ஒரு அலங்காரமாக வந்து அப்பீர் ஆகி சொல்லிட்டு போகிறாங்க. ரைட்டு, எல்லாமும் இருக்குது இங்கே, அதில் இதுவும் இருக்குது. ஓகே நேயர்களே, கற்பனை சாமியை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பலாம் நான் நீட்டி முழங்கலை. வீடியோ போட்ட நோக்கம் வந்து சனி செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதனால் சில இடங்கள் பாதிக்கப்படுது. சனி செவ்வாய் சேர்க்கையும் நல்லது இல்லை. அதனால் இந்நேரம் கற்பனை சாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் இயல்புக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். சரியா, நீங்கள் வழக்கமாக இப்படி கும்பிடுவீங்களோ அப்படி கும்பிடுங்க. சில பேர் வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம், மாலை வச்சு கும்பிடுவாங்க. அவர் முந்திரி பருப்பு கூட அவருக்கு படையில் வைக்கலாம். சில பேர் சக்கரை பொங்கல் வைக்கலாம். சில பேர் இந்த சுருட்டு சாராயம்லாம் வைப்பாங்க, கிராமத்துலலாம் வைப்பாங்க. சரியா, அது வந்து அவங்க சௌரியம், அந்த கோயில் உள்ள கலாச்சாரம், அந்த கோயிலில் பழக்க வழக்கம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கும்பிடுங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இதை போட்டேன், ஒரு பூசாரி ஃபோன் பண்ணி கேட்குறான். ஒரு யாரும் தெரியல, எந்த ஊர்லேருந்து கேட்குறாரு, ஜன வசியம் பண்ண முடியுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. என்றைக்குமே எந்த சாமியும் வசியமெல்லாம் பண்ண முடியாது. இந்த வசியம் பண்ணுறது, மை தடவுறது, இதெல்லாம் சும்மா பித்தலாட்டம், பிராடுத்தனம். அதுக்கெல்லாம் போகாதீங்க. தெய்வத்தை மனப்பூர்வமாக வணங்குங்க. ஒன்று வீட்டில் வணங்குங்க, இல்லைன்னா கோயிலில் வணங்குங்க. கற்பனை சாமியை வீட்டில் வணங்க முடியாது, கோயிலில் போய் வணங்கலாம். மனமுறையும் வணங்குங்க, அவர் சத்தியமாக உங்களுக்கு நல்ல பலங்களை செய்வார். சில பேர் இந்த எல்லாமே ஷார்ட்கட்லேயே இருக்கிறானுங்க. ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கணும். எதனாச்சும் இல்லாத சொல்லி வசியம் பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி ஆயிரக்கணக்கில் பறிக்கணும் மக்கள்கிட்ட. மக்கள் ஏமாந்து போகிறாங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை பற்றி தீர்க்கணும்னா முதல் வேலை என்னென்னா, தெய்வத்தை நம்புங்க. நான் வந்து கோச்சாரத்தில் அப்பப்போ சில வீடியோ போடுவேன், மனப்பூர்வமாக போடுவேன், உண்மையாக சொல்லுவேன். அந்த நேரம் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா நீ சொல்லுது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் மேசராசி, பரணி நட்சத்திரம், எனக்கு இப்போ வந்து ராகுதிசை அப்படின்னு நடக்குன்னா நல்ல ஜோசியர்கிட்ட கேட்டு ராகுதிசை 18 வருஷம் எப்படி இருக்குமோ அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரத்தை பண்ணுங்கள். ஓரளவு சரியாக போயிடும். இது உள்ளது தான், இதை செய்யுங்க. இதை விட்டுட்டு அதை போடுறேன், இதை போடுறேன், கல் வச்ச மோதிரம் போடுறேன், அவர் அதை சொன்னார், அவர் அங்கே போய் அதை சொன்னார், இவர் இப்படி, அந்த பூசாரி இப்படி சொன்னார். சில ஜோசியக்காரங்களே திருப்பி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டா தான் உனக்கு பலன் தீரும்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. எந்த கோயிலும் போய் யார் வேணாலும் கும்பிடலாம். சரி, எல்லா கோயிலும் ஒரே தெய்வம் தான் இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாசலபதி அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அழகர் கோயில் சுந்தராஜ பெருமாளும் அவர் தான் இருக்கிறாரு. சரியா, மதுரையில் இருக்கிறவரும் ஒன்று தான், திருப்பதியில் இருக்கிறவரும் ஒன்று தான். நம்ம மனப்பூர்வமாக வேண்டிக்கிற பொறுத்து தான் இருக்குது. வீட்டிலேயே கும்பிடலாம் பெருமாளை வச்சு. அவர் நாமத்தை சொன்னோம்னா வீட்டிலே பெருமாள் வந்துடுவார். கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மைசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, சீகிரி போற்றி, உலர்ந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேசன வந்தவனை போற்றி, பாடலாத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சிறுங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அலையசிங்க நரசிம்மரை போற்றி, சங்கு சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய பரிசத்தில் இருக்கும் உலகளந்த பெருமாள் ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா போற்றி வந்துடுவாருங்க. உங்களை தேடி வருவார். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான், கீதையிலே அவன் கண்ணன். கருடவானத்தில் வருவார். கண்ணுக்கு தெரியாது, அவருடைய அந்த வைப்ரேஷன் இருக்கும்.
இவ்வளோதாங்க. அங்கே அலையணும், இங்கே அலையணும், காரை பிடிச்சிட்டு போகணும், சோத்தை கட்டிட்டு போகணும், அது கிளறிட்டு போகணும். லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளியோதரை எல்லாம் கண்டிப்பாக மொத்தமாக சாமி கும்பிடணும். பாதி பேர் போகிற நேரத்தில் சாமியை மறந்துடுவானுங்க. பொழுதுபோக்காக போய் சாமி கும்பிட போகிறது. வீட்டில் இருந்து 5 நிமிஷம் ஒரு கண்ணீர் மல்லிகை ஊனுரி உள்ள முருகி பெருமாளை கும்பிடுங்க, பெருமாள் வீட்டுக்கு வந்துடுவார். நீக்கமறை இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நிறைஞ்சிருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. சரியா? வழிபடுற விதத்தில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள். கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். இதே மெத்தடில் வழிபாடு பண்ணுங்கள். குதிரையில் வருவார், அந்த வெள்ளை குதிரையில் வருவார், உங்களோட வினையெல்லாம் தீர்ப்பார். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி பரணி கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.